லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. மறைந்த நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான விஜயகாந்திற்கு வழங்கப்பட்ட பத்மபூஷன் விருதை பெற்றுக்கொண்டு சென்னை திரும்பிய பிரேமலதா விஜயகாந்திற்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சமயமணிவண்ணன் வழங்க கேட்போம். சமயமணிவண்ணன், வணக்கம். கள விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்க. வணக்கம். மறைந்த நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான விஜயகாந்துக்கு வழங்கப்பட்ட பத்மபூஷன் விருதை குடியரசுத் தலைவர் பெற்றுக்கொண்டு விஜயகாந்தின் மனைவியும் தேமுதிக பொதுச் செயலாளருமான பிரேமலதா விஜயகாந்த் வந்து இன்றைய தினம் சென்னை விமான நிலையம் வந்திருந்தார். சென்னை விமான நிலையம் வந்திருந்த பிரேமலதா விஜயகாந்தை தேமுதிக தொண்டர்கள் உற்சாகத்துடன் கேப்டன் என்ற கோஷம் எழுப்பி பிரேமலதா விஜயகாந்துக்கு வந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். குறிப்பாக கடந்த டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்திற்கு கடந்த ஜனவரி மாதம் வந்து மத்திய அரசு உயரிய விருதான பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டது. கலைத்துறையில் சிறந்த சேவைக்காக விஜயகாந்திற்கு இந்த விருதானது அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக நேற்று முன்தினம் வந்து டெல்லியில் குடியரசுத் தலைவர் கையால் அந்த விஜயகாந்திற்கு வழங்கப்பட்ட பத்மபூஷன் விருதை அவர் சார்பாக அவரது மனைவியும் தேமுதிக பொதுச் செயலருமான பிரேமலதா விஜயகாந்த் வந்து பெற்றுக்கொண்டார். நேற்று முன்தினம் பிரேமலதா விஜயகாந்த் வந்து பத்மபூஷன் விருதை பெற்றுக்கொண்ட நிலையில் இன்றைய தினம் டெல்லியிலிருந்து சென்னைக்கு விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்திருந்தார். சென்னை விமான நிலையம் வந்தடைந்த பத்மபூஷன் விருதுடன் சென்னை விமான நிலையம் வந்திருந்த பிரேமலதா விஜயகாந்திற்கு வந்து தொண்டர்கள் தேமுதிக தொண்டர்கள் வந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். டெல்லியில் இருந்து பிரேமலதா விஜயகாந்துடன் தேமுதிக துணை செயலாளர் LK சுதி மற்றும் பிரேமலதா விஜயகாந்தின் மூத்த மகன் விஜய் பிரபாகரன் உள்ளிட்டோர் வருகை இருந்தனர். இங்கு சென்னை விமான நிலையத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் இளைய மகனான சண்முக பாண்டியன் உள்ளிட்ட தேமுதிக தொண்டர்கள் வந்து அவர்களுக்கு வந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதன் தொடர்ச்சியாக சென்னை விமான நிலையத்திலிருந்து கோயம்பேட்டில் உள்ள மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் சமாதிக்கு வந்து ஊர்வலமாக தேமுதிக தொண்டர்களுடன் பிரேமலதா விஜயகாந்த் வந்து தற்போது சென்று கொண்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சமயமணிவண்ணன். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை.